வணக்கம். நம்ம எல்லாருடைய கிச்சன்லயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் கேஸ் சிலிண்டர். ஆனா அந்த சிலிண்டர்லயே நம்மள் பலரும் பார்க்க தவற ஒரு முக்கியமான பாதுகாப்பு ரகசியம் இருக்கு. இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்க கிச்சன்ல இருக்கிற சிலிண்டருக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட், அதாவது காலாவதி தேதி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க கேட்டது நிஜம்தான். ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் ஒரு கடைசி தேதி இருக்கு. காலாவதி தேதியா? அது எதுக்கு சிலிண்டருக்குன்னு யோசிக்கிறீங்களா? விஷயம் இருக்கு. நாம இத ஒரு சின்ன விஷயமா நினைச்சு கவனிக்காம விட்டா அது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு மறைக்கப்பட்ட ஆபத்தை வச்சிருக்கிறதுக்கு சமம். என்ன பாருங்க, நாளாக அந்த சிலிண்டரோட மெட்டல் பாடி கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிடும். அப்படி ஆகும்போது உள்ள இருக்கிற ஹை பிரஷர் கேஸை தாங்குற சக்தி அதுக்கு இருக்காது. அப்ப என்ன ஆகும்? ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இதை நான் ஏதோ பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க. ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸே இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல கேஸ் சிலிண்டருக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியல. அதனால அவங்க அதை செக் பண்றதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ ஆபத்து இருக்குன்னு சொன்னா உடனே அந்த தேதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? கவலையே படாதீங்க, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்க வீட்ல சிலிண்டர் இருந்தா கூட எடுத்து பாருங்க. மேல ஒரு வளையம் மாதிரி கைப்பிடி இருக்கும்ல, அந்த கைப்பிடியும் சிலிண்டர் பாடியும் கனெக்ட் பண்ற மாதிரி 3 மெட்டல் பட்டி இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு பட்டியோட உள்பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு கோட் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா, அங்கதான் அந்த ரகசியம் இருக்கு. கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அந்த கோட பாத்துட்டீங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லெட்டர், அதுக்கப்புறம் 2 நம்பர் இருக்கும். ஒரு ஆல்பபெட், 2 டிஜிட். இப்போ இதை எப்படி டீகோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் தான் நம்ம கணக்கி. ரொம்ப சிம்பிள். ABCD இந்த 4 எழுத்து தான். ஒவ்வொரு எழுத்தும் வருஷத்தோட ஒரு குவார்ட்டரை குறிக்குது. அதாவது ஏனா முத 3 மாசம் ஜனவரி டு மார்ச், பினா அடுத்த 3 மாசம் ஏப்ரல் டு ஜூன், அதே மாதிரி சினா செப்டம்பர் வரைக்கும், டினா டிசம்பர் வரைக்கும். அவ்வளோதாங்க விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாப்போமா? உங்க சிலிண்டர்ல B28 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல அந்த எழுத்த பாருங்க, B. போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரி Bனா ஜூன் மாசம். அடுத்த நம்பர் 28. அது 2028ஆம் வருஷத்தை குறிக்குது. சோ சிம்பிளா சொன்னா இந்த சிலிண்டர் ஜூன் 2028ல எக்ஸ்பயர் ஆகுதுன்னு அர்த்தம். பாத்தீங்களா எவ்ளோ ஈஸி? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். D26ன்னு இருந்தா, Dனா டிசம்பர், 26னா 2026. கரெக்ட். அப்போ உங்க சிலிண்டர் டிசம்பர் 2026 வரைக்கும் சேஃப். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணவே கூடாது. சரி, இந்த எக்ஸ்பைரி டேட் மட்டும் தெரிஞ்சா போதுமா? இல்ல, ஒரு சிலிண்டரோட மொத்த லைஃப் சைக்கிள் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இன்னும் பாதுகாப்பா இருக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஒரு எல்பிஜி சிலிண்டரோட மேக்ஸிமம் லைஃப் வெறும் 15 வருஷம் தான். 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கண்டிப்பா சர்வீஸ்ல இருந்து எடுத்துறணும். இந்த 15 வருஷத்துல சும்மா விட்டுட மாட்டாங்க. அந்த சிலிண்டரோட சேஃப்டியை உறுதி பண்றதுக்காக 2 தடவை கட்டாயமா டெஸ்ட் பண்ணுவாங்க. அது இன்னும் ஸ்ட்ராங்கா சேஃபா இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட். இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு சிலிண்டர் புதுசா வரும்போது 5வது வருஷத்துல அதுக்கு முதல் கட்டாய டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் 10வது வருஷத்துல 2வது டெஸ்ட். 15வது வருஷத்தோட அதோட சர்வீஸ் முடிஞ்சிடும். இந்த டெஸ்ட் பண்ண தேதியையும் சிலிண்டர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. அப்போ நாம ஃபைனலா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன? இனிமேல் உங்க வீட்டுக்கு சிலிண்டர் டெலிவரி ஆகும்போது மறக்காம முதல்ல அந்த எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுங்க. ஒருவேளை அது காலாவதியான சிலிண்டரா இருந்தா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுங்க. அதே மாதிரி அந்த கட்டாய டெஸ்ட் பண்ண வேண்டிய தேதி தாண்டி இருந்தாலும் அதை வாங்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்க உரிமை, உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த கேஸ் சிலிண்டர் மாதிரியே நம்ம வீடுகள்ல நம்ம பாதுகாப்பிற்காக பல விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்மள எத்தனை பேர் அதையெல்லாம் கவனிக்கிறோம்? இந்த மாதிரி நம்ம கண்ணுல படாத வேற என்ன பாதுகாப்பு அம்சங்கள் நம்ம வீட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவும் விழிப்புணர்வோட இருப்போம், பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வோம்.